Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்க வேண்டாம். கையால் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு கொரகொரப்பு இருக்கணும். இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதை கரைச்சி அந்த மாவோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கணும். இதில் உளுந்தப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துக்கணும். 2 காஞ்ச மிளகாவை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்ல காரம் கொடுக்கும் உங்களுக்கு. 2 மிளகாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இதையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சாக்க நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்ச பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் சேர்த்துடலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதில் நம்ம சோடாப்பு எதுவுமே சேர்க்கலை, உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு தோசை மாவுடையும் திண்ணமாக தான் இருக்கணுங்க. நல்லா உங்களுக்கு லிக்யூடாக இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் பதம். இந்த பதத்தில் மாவை கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கலாம். நல்லெண்ணெய் தான் தடவிக்கணும். அடிப்பாகத்துலேயும் சைட்லேயும் வர்ற மாதிரி தடவிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு உங்களுக்கு வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை சேர்த்துடலாம். பாத்திரத்தில் மாவு ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அரிசி மாவு அப்படிங்கிறதுனால அடியில் தங்கிடும். உடனே நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடணும். நார்மலாக நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு சூடு பண்ணிக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டீமர் பிளேட்டு போட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிண்ணம் கவுத்தி போட்டுக்கலாம், அல்லது ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுடுங்க. நீங்கள் கிண்ணமோ ஸ்டாண்டோ போட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தை மூடி வைக்கணும். நான் ஸ்டீமர் பிளேட்டுங்கிறதுனால மூடாமல் வச்சு இட்லி பாத்திரத்தை மட்டும் மூடுறேன். ஒரு 15 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தா தெரியும். உங்களுக்கு எண்ணெய் பசை மட்டும், அந்த நல்லெண்ணெய் தான் மேலெல்லாம் உங்களுக்கு நிற்கும், அது மட்டும்தான் இருக்கும். வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். மொத்தத்தில் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்காது. கொஞ்சம் ஆற வச்சு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஆற வச்சு தட்டுனாலே வந்துடும். நான் அதில் வச்சு உங்களுக்கு கீறி பீஸாக எடுத்துக்க போகிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவில் அதுவும் வேக வச்சு செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே உங்களுக்கு தேவைப்படாது. இது மறுநாளைக்கு கூட கெட்டு போகாதுங்க. ஏன்னா நம்ம புளி சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.